என்ன அழகா அட்டிய தாம்பூரம் இட்டாதி ஒன்றா அடிக்கிட்டேன் உந்தனுக்கு அப்படின்னு. ஆமா நீங்க ரெண்டு பேர் தான் பேசுறீங்க. என்ன ஒரு சமாச்சாரம் ஒண்ணுமே என்ன ஆச்சு உனக்கு? பகவாங்க அதானே. ஏமா நீ ஒரு ஆள் தான் சொல்லிக்கிற. உன் வீட்டுக்காரு எங்க வீட்டுக்காரு என்னையே மாத்த சொல்லிட்டாரு. என்னதான் இருந்தாலும் இருவரும் ஒற்றுமையா சேர்த்தாதான் நல்லது. ரெண்டு பேர் சேர்த்து சொல்றோம். சரி சொல்றோம். ஒப்புதான் போட்டாரா? எங்க அண்ணன் நான் மட்டும் சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. நான் சொல்றேன் அவரு நீ சொல்லணும். அதான் நானும் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிட்டே இரு. நீ என்ன சொல்றன்னு பாக்குறேன். சொல்லுங்க. அச்சையா தாம்பூலம் இத்தனமாய் ஒன்றாய் அழைக்கின்றேன் உங்களுக்கு. ஓய் பச்சமாய் கொல்லுங்க, பச்சமாய் கொல்லுங்கள் சத்திய நிச்சயம் பார்த்திபன் மைந்தருக்கு. பச்சமாய் கொல்லுங்கள் நிச்சயம் சத்தியம் பார்த்திபன் மைந்தருக்கு. பார்த்திபனா யாரு? கை தடிக்கிறியா? பார்த்திபன்னா அந்த யாரு? அர்ஜுன மொழியை கேட்க வந்துக்கிறார். ரெண்டாம் கட்டா அர்ஜுன ஏமா என்ன ஆடா போமா ஓ கிளம்பு போடே. எங்க போறாரு? வாய் மூடி போங்க. ஏடா போங்க வாய் மூடி நான் போறேன். எங்க போறாரு? ஓ அண்ணா ஆடா ஓ அண்ணா ஏமா அண்ணா எங்க போறாரு? பார்த்திபன் மொழிக்கு நான் பொண்ணுக்காக வந்துக்கிறேன். யார் சொல்றது? வீட்டுக்கார சொல்றாரு. ஐயோ எங்க வீட்டுக்காரா? வா வா கேக்கல வா. ஓ நீ அதுக்குள்ள ஓடியா நானோ? என்ன பண்ணிட்டு போன போறா? இதுதான் பண்ணிட்டு வரல. பார்த்திபன் பிள்ளைங்க பெண்ணு கொடுப்ப நீ சொன்னியே. இவர் பிள்ளைங்க தானே பெண்ணு கேட்டாரு. ஆமா பச்சமாய் கொள்ளுங்கள் நிச்சயம் சத்தியம் பார்த்திபன் பிள்ளைங்க சொன்னீங்க. நீ தான் சொன்னியா சாமரா? நீ தான் சொன்னா. சொன்னேன்டா. தம்பி எங்க அண்ணன் ஓடுறாரு. அந்த பக்கம் போறா வெயிலே இப்படி போ. அண்ணா சொன்னேன். கேக்குறீங்க? என்ன சொன்ன தெரியும்? என்ன சொன்னீங்க? பார்த்திபன் பிள்ளைன்னா பார்த்திபன்னா அர்ஜுனன் தானே. அர்ஜுனா பார் என்றால் என்ன? இந்த உலகம் இந்த பூ உலகம். இந்த உலகத்தை ஆளக்கூடியவர் யாரு? நானு. அதையா சொன்னேன். பார் அதிபன் மைந்தனுக்கு. அப்படியே சொன்னீங்க. என்னதான் பெருமையா சொல்லிக்கிறாளுக்கு. அண்ணா நீ தான் ரெண்டாம் கட்டன்னு புரிஞ்சுக்கிறீங்க. அந்த வாங்கிட்டு உண்ட பையன் பேசிக்கிறான். அவன் கதை அவன் பேசிக்காகாத. சரி சரி என் பெண்ணு பணக்கார இடத்துல கொடுப்பன்னு போறோம்னா மேற்கொண்டு ஏமா ஆமா தாம்பரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க. ஆமா முகூர்த்த நாள் எண்டிக்கு நல்ல நாள். எந்த நாள் முகூர்த்தம் வைக்கலாம் எண்டிக்குன்னு சொல்லிடுங்க. நீ நாலு பார்த்து பண்ணு வரல. பொண்ணை கேட்கறதுக்கு தான் வந்தேன். பொண்ணு குதிரை போச்சு. நாள் நீங்களே வச்சிருக்கோம். என்ன என்னமா பட்டு நாள் நீ எதுனா நல்ல நாள் பார்த்து சொல்லுவியா? பட்டு இல்ல எங்க ஊர்ல நான் தான் நாள் பார்த்து சொல்றது. எங்க ஊர்ல நான் தான் பத்திரிக்கை நல்லதா போச்சு. அண்ணா தோயிரா சொல்லுமா? சொல்ற நல்லது நாள். 5 நடுப்பு 14 காரியம். பாஞ்சு 16 நடுப்பு நல்லது சொல்ல போய் 5 நாள் பொண்ணு போதா 14 நாள் வந்து திரும்பி கல்யாணத்துக்கு வா. ஏய் அது ஒண்ணு நடுவு வச்சுட்டு போவாங்க. ஆமா அதுக்கு முன்ன நடுவு வச்சு அதனால 5 நடுப்பு 14 அந்த கல்யாணம் ஏது சொல்றியா? 15வது நாள் பெண்ணை அழைச்சிட்டு போறோம். ஆமா 16ஆம் நாள் காரியில முகூர்த்தம். அப்படி சொல்றேனாக்க ஏத்தோனே 5 16 காரியமா? அது என்ன தினமா? அண்ணா நானே சொல்றேன். சொல்லு. சூரியன் வருடா உடன மாதா சுக்கிரவாரம் அன்றைக்கு கை நோக்கின்னு வர குத்தின சத்துல மணக்குது. இவர் பேஸ் கையா மாலை சூட்டலாம் எங்கள் பெண் சொல்லவி சுந்தரியாலய சொல்லவி மன்னனுக்கு. அபிமன்னுக்கா கேட்க வந்துக்கிறா. அபிமன்னுக்கா கேட்க பூ ரெண்டா கட்டலாம் கிரியா. அபிமன்ன யாரு? அர்ஜுன முல்ல. ஆடையாண்டா போடா. ஐயோ எங்க அண்ணன் போறாரு. அண்ணா 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 எங்க கூப்பிட்டு நைசிட்டு பாரு. ஆமா தங்கிட்டு பாக்கவா. ஏய் மூஞ்சி பாருடா. அண்ணா அபிமன்னு சொல்றாரு. அபிமன்னுமா நான் பொண்ணு கேட்க வந்துக்கிறேன். யார் சொன்னது? உங்க வீட்டுக்காரர் தான். அங்க போய் கேளுங்க இங்க ஓடி. இல்ல இல்ல ஏனா என் முகத்தை பாருங்க கொஞ்சம். உன்னை பார்த்து தான் வர்றேன். ஏங்க என்னடி
இல்ல மாலை சூட்டலாம் வெங்கல் பெண் சுந்தரியாலையும் சொல்லி அபிமன்யு அபிமன்யு பெண் தருன்னு சொல்லி அபிமன்யு தரும் தகுமா இது இல்ல மாப்பிள்ளை மாத்திட்டீங்களா? ஐயோ ஏங்க நீதான் மாத்திர நாங்க நம்மள மாத்திட்டோம் தலையேத்தி அச்சில் சத்தல மாதிரி நான் என்ன சொன்னேன்? ஐயோ நீ தக்கிற பட்டு மாதிரி பட்டுற டேய், நான் என்ன சொன்னேன்? சொல்லி அபிமன்யனுக்குன்னு சொன்னீங்க சொன்னேன். சொன்னீங்க நிக்கிறியா சொன்னேன்டா நிக்கிறியா தகுமா இது ஏய், என்ன சொன்னேன்? சொல் என்றால் சொல்லுங்க சொல் என்றால் இந்த பூ உலகம், பூ உலகம் அபி என்றால் அழகு, அழகு மன்னர் என்றால் இவரு பேரு வீரா. வீரா இவரு இதெல்லாம் சொன்னா தொல் அபி மன்னனுக்கு என்னவோ தெரியல அண்ணா என்னைய குணமா இவ கலக்காரன் அழகாதான் சொல்லிக்கிறார் நீ தான் குடும்பத்துக்கு கட்டுற கலக்காரன் இவன் சரி நல்லா பெருமை தான் சொல்றாரு உங்க மச்சான் சொன்னது சரிதான் சரி நீ தாம்பரத்தை கொடு தாம்பரமா வரும்போது நீ தானே வாங்கி எடுத்துன்னு வர்றோம் ஏமா பொண்ணு கேட்க வரலான்னு தான் வந்தேன் வெத்தலை மொத்தம் வாங்கி தப்பு போச்சு தப்பு தப்புன்னு அப்படியே ஏன் எப்படி ஆயிப்போச்சு பாக்கு மட்டும் ஒரு 4 மூட்டுக்குது பாகு வரல வச்சுக்கிட்டு என்ன பண்றது வெத்தலை வாங்கி போச்சு வர வெயில மொத்தம் எடுத்து போச்சா தயாரா வாங்க டேய் போய் ஓடி